என்னடா ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக கத்திட்டு கிடக்குறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஆஃபீஸ் மேட்ஸ் கூட ஒரு முக்கியமான ஒரு ட்ரிப் கிளம்பிட்டோங்க. கொடைக்கானல் சீரியஸுங்க. அது ரொம்ப பயங்கரமாக ஜாலியாக இருந்துச்சு இந்த சீரியஸ். ஸோ வாய்ஸ் ஒரு ஏண்டா கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் மாண்டேஜ் ஷாட்ஸ் எடுத்துருந்தோம். ஏன்னா வந்துட்டு அவசரமாக போகணுமா, ஸோ நிதானமாக பேசி எடுக்கல. நாங்கள் தாம்பரம் சானட்டோரியத்தில் ஷெட்லேயே நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோங்க. அந்தோதிய ட்ரெயின் ஃபுல்லாக பாருங்கள். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும் அந்த சீரியஸ் உங்களுக்கு. அவ்வளோ நேரம் உட்காந்தாங்க ட்ரெயினுக்குள்ளே. கடைசியில் பார்த்தா தாம்பரத்துக்கு தான் வந்திருக்கும், தாம்பரம் ஷெட்டில் இருந்து. ஏன்னா நம்ம ஏறின இடம் வந்துட்டு தாம்பரம் சொல்லிட்டு ஒரு ஷெட்டில் ஏறிட்டோம், ட்ரெயின் கிடைக்கான்னு சொல்லிட்டு. எல்லா கேமும் விளாண்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மட்டையை போட்டோம் நாங்கள். இந்த சீரிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் நேரம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் ஃபுல்லாக லைவ் சவுண்டோட சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நிறைய இடத்துல வந்துட்டு சவுண்ட்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்காதுங்க, ரா சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். ஏன்னா நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு ட்ரிப் போனால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ விளாக் மாதிரி நாங்கள் எடுக்கவே கிடையாது. ஹலோ காய்ஸ், அதான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பசங்க எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா இருக்காங்க பார்க்குறது. என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா கொடைக்கானல் போகிறது ஷேரோட பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் ஒருத்தர் வராங்க. ஆட்டோவில் கிளம்பியாச்சு. பிரியாணி சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட். முக்கால் மணி நேரம் ஆகுமா? அப்போ வேறு கடைக்கு தான் போகணும். ஆக்சுவலாக இந்த கடையில் வந்துட்டு வான்கோழி பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்திருந்தோம். நாங்கள் வந்த நேரம் சரியில்லை, எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நாங்கள் வேறு சிலதெல்லாம் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டல் பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸுமே போட்டிருக்கோம், அதை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஆவி நல்லா பறக்குதா? ஆவி பறக்கு காரம் இல்லாமல் கொடுத்தீங்க. அவன் எதுக்கு இது? கொழுப்புடா கண்டென்ட் தான் சத்தியமா அப்படியே போடுவோம். அதெல்லாம் முட்டை தோசை அங்கே எத்தனை வந்திருக்கு? 3 வந்துருச்சாடா? ஏண்டா நாங்கள் 2 வாங்கி உங்களுக்கு கொடுத்தோமேடா, அவங்க கொடுக்கணும் இல்லை? சண்டை போட்டுட்டு இருக்காங்க சாப்பாடு. சாப்பாடுனாலே சண்டை தாங்க. என்னது நீ எதுக்கு எலும்பு எடுத்து பல்ல ஊத்திட்டு உட்காந்துருக்க? திண்டுக்கல்லா பைத்தியக்காரன் விட்டு போட்டுட்டு இருக்காங்க. கீழே என்ன டைலாக்? ஷேரிங் இஸ் கேரிங்கா? ஷேரிங் இஸ் கேரிங். தக்காளி முக்காலி கம்முறா வேணாம்.
டேய் டேய் எதரா நிலா வகையில பிடிக்குது எதரா பிடிக்குது. நம்ம ஊர் சைட்லலாம் பஸ்ஸில் போகும்போது பாட்டெலாம் கேட்கல, அந்த மாதிரி தாங்க இங்கேயுமே. நம்ம அந்த மலை மேலே ஏறும்போது இந்த அழகாக பார்த்துக்கிட்டே அந்த பாட்டை கேட்கும்போது செம்ம ஃபீலுங்க அது. நீங்களும் அதை என்ஜாய் பண்ணுங்கள். நான் இதோட பேசுகிறேன், பாட்டிக்கிறேன். கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கோம். வீடியோ இந்த இடம் நல்லா இருக்கு.